இந்த காணொளி பதிவிலே கிராம அலுவலகர் போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இந்த காணொளியில் பதிவிடப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வினாக்கள் அனைத்தும் பரீட்சைக்கு வரக்கூடிய வகையில் தொகுக்கப்பட்டு காணொளிகள் வாயிலாக பதிவிடப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவது கேள்வி, இலங்கையின் முதலாவது பிக்கு யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் முதலாவது பிக்கு யாரென கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவநம்பிய தீசன் இலங்கையினுடைய முதலாவது பௌத்த மன்னன் ஆவான். இலங்கையினுடைய முதலாவது பௌத்த மன்னன் என்ற பெயர் பெற்றவர் தேவநம்பிய தீசன். அதே போன்று சங்கமித்தை, அதாவது வெள்ளரசு கிளையை இலங்கை கொண்டு வந்தவர். அதே போன்று மஹிந்த தேரர் பௌத்த மதத்தை இலங்கை கொண்டு வந்தவர். இலங்கையினுடைய முதலாவது பிக்குவாக காணப்படுவர் அரிட்டன் என்றவர். அரிட்டன். அப்போ இதற்குரிய சரியான விடை இரண்டாவது விடையாகும். அரிட்டன். இரண்டாவது விடை பொருத்தமான விடையாகும். 2025 ஆண்டில் மத்திய வங்கி ஆண்டறிக்கை தரவுகளின்படி 2025 ஆண்டின் மத்திய வங்கி ஆண்டறிக்கை தரவுகளின்படி இலங்கைக்கு அதிக கடன் வழங்கும் சர்வதேச அமைப்பு எது? இலங்கைக்கு அதிக கடன் வழங்கும் சர்வதேச அமைப்பு எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆசிய அபிவிருத்தி வங்கி. ஆசிய அபிவிருத்தி வங்கி தான் இலங்கைக்கு அதிக கடனை வழங்குகிற ஒரு அமைப்பாக காணப்படுறது. இதற்குரிய விடையாகும். வேடுவர்களது புனித நூலென கேட்டிருக்காங்க. வேடுவர்களது புனித நூலாக காணப்படுவது. வேடுவர்களது புனித நூலாக காணப்படுவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜாக் பெல், அதே போன்று மகாவம்சம், தீவவம்சம், சூழவம்சம், கிரிகுரங்க போன்ற இலக்கியங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது மகாவம்சம் இலங்கை வரலாற்று தகவல்களை உள்ளடக்கிய ஒரு நூலாக, இலங்கை வரலாற்று தகவல்களை உள்ளடக்கிய ஒரு நூலாக விளங்குவது மகாவம்சம். ஒரு தீபவம்சம் பழமையான நூலாக காணப்படுகிறது. அதே போன்று ஜாக் பெல் தான் வேடுகளது புனித நூலாக காணப்படும். ஜாக் பெல். இதற்கு சரியான விடை முதலாவது விடையாகும். சரியான விடை முதலாவது விடையாகும். இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலை எங்கு அமைந்துள்ளது? இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலை எங்கு அமைந்துள்ளது என கேட்கப்பட்டுள்ளது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் விடைகளை நாங்கள் பார்க்குற போது சேருவில்லை, மீதிகம, அதே போன்று மகரகம போன்ற விடைகள் இங்கே இருக்கின்றது. இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலை எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகரகம போன்ற இடத்துல அது காணப்படும். இதற்குரிய சரியான விடை நாலாவது விடையாகும். இலங்கையின் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது? இலங்கையில் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகமாக கொழும்பு பல்கலைக்கழகம் இருக்கின்றது. கொழும்பு பல்கலைக்கழகம் தான் இலங்கையினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகமாகும். உமது அடிப்படை உரிமை மீறப்படும் சந்தர்ப்பத்தில் நீர் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும்? உமது அடிப்படை உரிமை மீறப்படும் சந்தர்ப்பத்தில் நீர் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இதற்குரிய சரியான விடையாக இரண்டாவது விடையாகும். 63வது கேள்வி, தேசிய வீடமைப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்ட தினம். தேசிய வீடமைப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்ட தினம் எதென கேட்கப்பட்டிருக்கின்றது. ஜூன் 23ஆம் திகதி. ஜூன் 23ஆம் திகதி தான் தேசிய வீடமைப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிரிக்கெட் விளையாட்டின் ஹோல்டின் டக் என்பது யாது? கிரிக்கெட் விளையாட்டில் ஹோல்டின் டக் என்பது யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பந்திலேயே ஓட்டம் எதனையும் பெறாது ஆட்டம் இழத்தல். முதலாவது பந்திலேயே ஓட்டம் எதனையும் பெறாது ஆட்டம் இழத்தல் தான் ஹோல்டின் டக்குன்னு சொல்கிற. இதற்கு சரியான விடையாக முதலாவது விடை காணப்படுகிறது. 65வது கேள்வி, பொதுவாக அரச நியமனங்களின் வயது எல்லை என்ன? பொதுவாக அரச நியமனங்களின் வயது எல்லை ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18 தொடக்கம் 45 வயது வரை. 18 தொடக்கம் 45 வயது. இதற்கு சரியான விடை நாலாவது விடையாகும். இலங்கையில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க உதவி வழங்கி இது பிரதான நிறுவனங்கள். இலங்கையில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க உதவி வழங்கி இது பிரதான நிறுவனங்கள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று உலக வங்கி, இரண்டாவது ஆசிய அபிவிருத்தி வங்கி. ஆசிய அபிவிருத்தி வங்கி தான். 2 அமைப்புகள் தான் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க பிரதான நிறுவனங்களாக காணப்படுகின்றன. இதற்கு சரியான விடையாகும். 67வது கேள்வி, SBA எனப்படும் பாடசாலை கணிப்பீட்டு திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கும் நிறுவனம்.
SBA எனப்படும் பாடசாலை கணிப்பீட்டு திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கும் நிறுவனம் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆசிய அபிவிருத்தி வங்கி தான் இந்த SBA என்ற திட்டத்துக்கு நிதியுதவி வழங்குகிற ஒரு அமைப்பாக காணப்படுகிறதாகவே இதற்குரிய சரியான விடை முதலாவது விடையாகும். இலங்கையில் சுனாமி கண்காணிப்பு மையம். இலங்கையில் சுனாமி கண்காணிப்பு மையம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் காலியில் இருக்கின்றது. இப்போ காலி தான் அதுக்குரிய சரியான விடையாகும். காலி மூன்றாவது விடையாகும். சீனாவுடன் எல்லைகளை கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை. எத்தனை நாடு சீனாவுடன் எல்லைகளை கொண்டிருக்கின்றது? ஆகவே 15 நாடுகள் அதுக்குரிய சரியான விடையாகும். முதலாவது விடையாகும். 15 நாடுகள் எல்லைகளை கொண்டதாக காணப்படுகிறது. சீனாவுடன் எல்லைகளை கொண்டு நாடுகள் எண்ணிக்கை 15 நாடுகள் காணப்படுகிறது. 2025 டிசம்பர் புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை. 2025 டிசம்பர் புயலினால் பாதிக்கப்பட்ட மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 6164 வீடுகள். 6164 வீடுகள் இலங்கையில் இந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளாக காணப்படுகிறது. ஆக இதற்குரிய விடையாகும். ஓகே, நன்றி.